ஏற்கனவே சூர்யா கதை சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமையலையா? நீங்க முயற்சி பண்ணலையா? இல்ல சார், அமையல சார். அது என்னன்னா, முயற்சிங்கிறது என்ன சார், அது விருமன் வந்து சார் கதை கேட்டார் சார். புரொடியூசரா கதை கேட்பார்ல. ஆ. அது புரொடியூசரா கதை கேட்டவுடனே, அவருக்கு கதை புடிச்சிருச்சு. ம். புடிச்ச உடனேயே நான் ஆக்சுவலி என்னடான்னா, ராஜா அண்ணன் திடீர்னு சூர்யா சார் கதை கேட்கிறாருன்ட்டாரு. ம். நான் ஒண்ணு சரி அவரு கதை சொல்ற ஐடியால தான் போறீங்க. நான் அவருக்கு தான் கேட்கிறேன். திடீர்னு ராஜா அண்ணன் போனோனே, சூர்யா சார் கதை கேட்கிறாரு. வந்துருங்க அப்படின்ட்டாரு. நானும் 2 நாளா என்னடா சூர்யா சார் அண்ணே நான் அதே சொல்லியிருக்கேன் சார். எப்பயுமே ஹீரோ கதை கேட்குறாரு, சார் கார்த்தி சார் கதை கேட்குறாருன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அதே தாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகி வருவேன் அப்படின்னு. அவரு சொல்லிட்டார் 2 நாளைக்கு முன்னாடியே. 2 நாள் கழிச்சு ஆகிடுச்சு. சூர்யா சார் கதை கேட்குறாரு, ரெடி ஆகிக்கங்க அப்படின்ட்டார். சார் லேட் ஆகிறதுனால 2Dயில் வந்து சூர்யா சார் ரெடி பண்ணான்ட்டு போய் ரெடி ஆகிட்டு போய் கதை அடிக்கிறேன் சார். அவர்கிட்ட கதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு விருமன் சொல்லி முடிச்ச உடனே அவர் இது பண்ணிவிட்டு அப்புறம் கதை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். நான் ராஜாண்ணன் கேட்குறேன் கதை என்னென்ன சொன்னார் அப்படின்னாரு. முத்தியா சூப்பராக இருக்குன்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணலாமாண்ணே அப்படின்னு. முத்தியா அவர் ப்ரொடியூசராக கதை கேட்டார் அப்படின்னாரு. ஏண்ணே ப்ரொடியூசராக கதை கேட்டாரா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் முத்தியா அவர் ப்ரொடியூசர் இல்லையா, அவர் கதை கேட்கணும்ல. நான் கேட்டாலும் அவர் கேட்கணும் முத்தியா, இது எல்லாம் இது ப்ராப்பராக நடக்கிறது தான் அப்படின்னாரு. அண்ணே நீங்கள் சொல்லவும் சூர்யா சார் தான் அந்த கதை கேட்குறாரு உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொன்னேனே அப்படின்னே. இது சூர்யா சாருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஏன் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லையே இது கார்த்தி சார் பண்ணால் தானே ரொம்ப பெர்ஃபெக்டான சட்டை அப்படின்னாரு. இல்லைண்ணே சார் பண்ணலை, ஆனால் அதை சாரை வந்து பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு லைவ்னஸ் இருக்குண்ணே, அதை நான் வாங்குவேன், நான் வந்து இது பண்ணிக்கலானே, நம்ம மாற்றிக்கலானே, அது பண்ணலானே அப்படின்னு. நம்ம ஒரு சூர்யா சார்னா ஒரு சின்ன இருக்குங்க சார் அப்படின்னே. அப்போ வந்து இல்லை ஹரி சார் உட்காந்துருக்காரு, அதனால வந்து இல்லை அவர் ப்ரொடியூசர் சூர்யா சார் நான் வந்து இது தானே கேட்டேன், அது எப்படி, அது நீங்கள் கார்த்திகே போயிருங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றது சார். அது இன்னும் வந்து கரெக்டாக உட்கார மாட்டேங்குது சார். சூர்யா சாருக்கு கதை இருக்குது சார். அது வந்து விருமன் வந்து நான் சூர்யா சாருங்கிறது நினச்சி போகல சார். ஆக்சுவலி அது அவர் கதை கேட்கும்போது ப்ரொடியூசர் தான் கேட்டிருக்காரு, நான் வந்து அப்படி நினச்சி போனேன். பட் சூர்யா சாருக்கு 3 கதை சொல்லியிருக்கேன் சார். கொடிவீரன் சொல்லியிருக்கேன். கொடிவீரன் கதை சொல்லும்போது சாருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து ஞானவேல் சார் டேட்டு வந்து டைலாக் எழுத எவ்வளோ நாள் கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு. அது முன்னே அவர் படக்குன்னு அந்த காணா சேர்ந்த கூட்டத்தை கமிட் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் 1 மாதம் ஆகும் டைலாக் எழுதினோடனே அது 20 நாள் தான் ஷூட்டிங் சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதில் கொடிவீரன் கேட்டார். ஏன்னே தெரியல சார், போகிறேன் உட்காடுறேன் நல்லா இருக்குங்கிறது மிஸ் ஆகிட்டே வருது சார். தெரியல அது கரெக்டாக அது ஒரு நேரமும் நம்மளுக்கு கரெக்டாக